ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2026 சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றி பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, சீட் மேட்ரிக்ஸ், சாய்ஸ் ஃபில்லிங், சீட் அலாட்மெண்ட், இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ சீட் அப்ராக்சிமேட்டாக வேக்கண்ட்டாக இருக்க போகுது ஃபார் சப்ளிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்இஏ 2026 சம்மந்தப்பட்ட சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஏதாச்சும் சப்போர்ட் வேணும் அப்படின்னா என் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, அதுக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்க. கால் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க. அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ் வர வர நான் அதில் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு டே டு டே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ டிஎன்இஏ 2026 இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 31st ஆகஸ்ட். இந்த மாதம் 31st ஆகஸ்ட் 5 மணியோட க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் சப்ளிமெண்ட்ரி இன்ஜினியரிங்க்கு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 31st ஆகஸ்ட்டுக்குள்ளே அமௌண்ட் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு 500 ருபீஸ், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு வந்து 250 ருபீஸ். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பே பண்ணி உங்களோட அப்ளிகேஷன்ஸு, மார்க்ஸு எல்லா டீட்டெயிலும் கொடுத்து 31st ஆகஸ்ட்டுக்குள்ளே 5 மணிக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் இருப்பீங்க, இல்லைனா நீங்கள் கவுன்சிலிங்கில் கிடையாது. ஸோ இந்த கவுன்சிலிங் பீரியட் எப்போன்னா 3rd செப்டம்பர்லேருந்து 9th செப்டம்பர் வரையும் நடக்க போகுது. ஸோ 3rd செப்டம்பர் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு 2 days 3 days சாய்ஸ் ஃபில்லிங் டைம் கொடுத்துட்டு ஒரு 1 day கேப் விட்டுட்டு இல்லை அடுத்த நாளே உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு போகிறதா இல்லை டிஎஃப்சி சென்டர் போகிறதா அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து கவுன்சிலிங் ஷெடியூல், சப்ளிமெண்ட்ரி ஷெடியூல்னு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி 31st ஆகஸ்ட் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் ரவுண்டு 3 முடிஞ்ச பிறகு இந்த ரவுண்டு 3ல அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு யாரெல்லாம் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு கொடுத்துருக்காங்களோ, யாரெல்லாம் அலாட் ஆகலையோ அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக ரவுண்டு 3க்கு அப்புறம் வேகன்சி லிஸ்ட்டு 31st ஆகஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சீட்ஸ் 9th செப்டம்பர் அலாட் ஆகும். ஸோ 31st ஆகஸ்ட் இஸ் த ஃபைனல் டேட்டு. ஸோ இப்போ சார் சப்ளிமெண்டரி ரவுண்டில் எவ்வளோ சீட்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளோட அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 51,000 சீட்ஸ் கண்டிப்பாக மினிமம் இருக்கும்னு சொல்லலாம். 51,000 சீட்ஸ் மினிமம் இருக்கும்னு சொல்லலாம். அதில் ஒரு 50,000 சீட்டு வந்து ஜென்ரல் கேட்டகரி, ஒரு 700 to 800 சீட்ஸ் வந்து 7.5ல இருக்கும். ஸோ 50,000 சீட்ஸு ஜென்ரலில் இருக்கும், 700 to 800 7.5 கேட்டகரியில் இருக்கும். ஸோ டோட்டலாக மினிமம் 51,000 சீட்ஸ் இருக்க போது 51,000க்கு மேலே தான் போகுமே தவிர 51,000 கீழே வராது. அது எப்படி நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து 37,000 அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுல அட்மிஷன் வாங்கினது வெறும் 26,000 தான். அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா 26,000ல 24,000 ஜென்ரல் கேட்டகரி, 2,100 வந்து 7.5. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கேப் எவ்வளவு பாருங்க, 11,122 சீட்டு கேப்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும். அதே மாதிரி ரவுண்ட் 2ல பாத்தீங்கன்னா 93,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வெறும் 79,000 தான் அட்மிஷன் வாங்கியிருக்காங்க. அந்த 79,000ல 68,000 ஜென்ரல் கேட்டகரி, 11,000 வந்து 7.5 கேட்டகரி. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13,700 சீட்டு கேப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 11,000 சீட்டு கேப்பு, செகண்ட் ரவுண்டில் 13,000 சீட்டு கேப்பு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2 சேர்த்து 25,000 சீட்டு கேப் இருக்கு. ஸோ இது கூட ரவுண்டு 3யும் ஆட் ஆக போகுது. ஸோ நம்மளோட சீட்டுக்கு இதுபடி கணக்குப்படி ரவுண்டு 3யும் ஆட் ஆச்சுன்னா மினிமம் 51,000 சீட்ஸ் வரும். 51,000 சீட்ஸ் ஃபார் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ நிறைய பேர் நிறைய தானுவாஸ் போயிட்டு வெட்டினரி போய் பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபிஷரி போய் பார்த்துருப்பாங்க, அதன் பிறகு அக்ரிகல்ச்சர் போய் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா கவுன்சிலிங்கும் இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சு இப்போ இன்ஜினியரிங்க்கு வரலாமான்னு யோசிக்கிறவங்க பண்ணணும்னு நினச்சா நீங்கள் இந்த டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பக்காவாக ஞாபகம் வச்சிங்கன்னா நல்ல காலேஜில் நல்ல சீட்டு வாங்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள்
இன்ஜினியரிங் தான் போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேக்கன்சி லிஸ்ட் 31 ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும். அதன் பிறகு சாய்ஸ் ஃபில்லிங் 3 செப்டம்பர். ஸோ உங்களுக்கு 1-2 செப்டம்பர் 2 நாள் உங்களுக்கு டைம் இருக்க போகுது. ஸோ அந்த 2 நாள் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங் கொடுப்பேன். ட்ரீம் சேஃப் பேக்கப் அப்படின்றது. ட்ரீம் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கே தெரியும் இது எனக்கு கிடைக்காது, இது கொஞ்சம் என் கட் ஆஃபை விட அதிக கட் ஆஃப் உள்ள காலேஜ் மார்க்கு, பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போடுறதான் ட்ரீம் காலேஜ். ஒரு 20% தான் பாசிபிள் இருக்கும், மற்றபடி 80% பாசிபிள் இல்லை. பட் இன்கேஸ் நம்ம போடுறது தான் ட்ரீம் காலேஜ். சேஃப்ங்கிறது கண்டிப்பாக கிடைச்சிரும். நான் ஒரு 3-4 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்துட்டேன், என் கட் ஆஃபுக்கு என் கம்யூனிட்டிக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறது தான் சேஃப் காலேஜ். ஸோ ட்ரீமுக்கு அடுத்த லிஸ்ட்டு சேஃப். அதன் பிறகு பேக்கப் வந்து சப்போஸ் சேஃப் காலேஜில் எனி கன்ஃபியூஷன்ஸு, ஏதாச்சும் நம்பர்ஸ் அதிகமாக வந்துட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸு சீட்டு கிடைக்கல அப்படின்னா பேக்கப்புக்கு ஒரு காலேஜஸ் வச்சுருக்கணும். அது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு சேஃப் காலேஜஸ் லிஸ்ட்டில் இருக்கணும். அது உங்கள் கட் ஆஃப்க்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸில் இருக்கும். உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்கள் டிஎன் கட் ஆஃப் போர்ட்டல், டிஎன்இஏ கட் ஆஃப் போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டிக்கு, உங்கள் கட் ஆஃபுக்கு, உங்கள் ரேங்க்குக்கு எந்த காலேஜில் லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கிடைச்சிருக்குன்ற டேட்டா நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி டிஎஸ்பி ட்ரீம் சேஃப் பேக்கப்பில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ஃப்ளோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல காலேஜ் வரும். ஸோ சீட் அலாட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸை பார்க்கும். அந்த சாய்ஸில் நீங்கள் கேட்டிருக்க சீட்டு உங்கள் கட் ஆஃபுக்கு வேக்கன்சி இருந்ததுன்னா உங்களுக்கு உடனே லாக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். சப்போஸ் நீங்கள் கேட்ட சீட்டு 1ஆம் நம்பர் சாய்ஸ் இல்லை அப்படின்னா அடுத்து தான் 2ஆம் நம்பரை பார்க்கும், அடுத்து 3ஆம் நம்பரை பார்க்கும். ஸோ இந்த ஃப்ளோவில் தான் போகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு நார்மலான காலேஜை கொடுத்துட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு லாக் ஆகி அந்த சீட்டே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஃப்ளோ பண்ணுறப்ப உங்களுக்கு கிடைக்க கஷ்டமாக இருக்க காலேஜ்லேருந்து ஃப்ளோ பண்ணிங்கன்னா நல்ல காலேஜஸ் லிஸ்ட்ல ஸோ உங்களுக்கு அது கிடைக்க வாய்ப்பு இருந்து கிடைச்சிருச்சுன்னா அது உங்களுக்கு தான் பெஸ்ட் பெனிஃபிட். ஸோ இந்த மாதிரி டிஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஒரு A4 ஷீட் எடுத்து உட்காந்து ஃபில் பண்ணுங்க. இந்த மாதிரி நேரத்தில் நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்க, உங்களுக்கு இவ்வளோதான் ஃபீஸு கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதெல்லாம் பார்த்து இப்போ நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் உஷாராக சீட் இருந்தால் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக கிளியராக போய் பாருங்கள், இல்லைனா ஒரு ட்ரஸ்டபிள் பர்சன் மூலயமா போய் பாருங்கள். நிறைய பேர் கவுன்சிலிங்கு அப்படின்னு சொல்லி கமிஷன் வாங்கிட்டு நிறைய பேர் சீட்டு ஜாயின் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் தான் பண்ணணும், ஸ்டூடெண்ட் தான் பண்ணணும். இன்ஜினியரிங் படிக்க போகிறீங்க, ஒரு 10 வருஷம் கழித்து ஒரு பெரிய பொசிஷனில் போய் உட்கார போகிறீங்க ஏதோ ஒரு கம்பெனியில். அதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ கிளியராக பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுங்கள், கைடன்ஸ் வாங்கிக்கோங்க, அதில் எந்த தப்பும் இல்லை. பட் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் தான் பண்ணணும். சார் நான் லாகின் பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேண்டாம். கைடன்ஸ் வாங்கிக்கோங்க யார்கிட்ட வேணால், அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ இதுதான் நீங்கள் இன்ஜினியரிங் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, இந்த சப்ளிமெண்ட்ரி ரவுண்டு நான் போகிறேன் அப்படின்னா நல்ல வாய்ப்புகள் இருக்குது. 51,000 52,000 சீட்டு கிட்டே இருக்க போகுது. இப்போ என்ன பியூட்டிஃபுல் திங்னா, அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, அப்புறம் ஃபிஷரி, அப்புறமா இன்ஜினியரிங் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதில் அதிக சீட்டு உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் தான். அது இல்லாமல் அதிக ஸ்கோப்பும் நல்லாவுமே இருக்குது. ஸோ நிறைய பேர் அதுக்கு வருவாங்க. நிறைய 50,000 பேர் மேலே கலந்துப்பாங்க அப்படின்றது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா வெப்சைட்ல பார்த்தாலே ஒரு 55,000-60,000 கிட்ட வியூ பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ வெயிட் பண்ணாதீங்க. நீங்க முக்கியமான நாட்கள் 31 ஆகஸ்ட்லேருந்து 9th ஆகஸ்ட் வரையும் ரொம்ப கிளியரா ஃபோக்கஸ்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காலேஜில் நீங்கள் விருப்பப்பட்ட கோர்ஸை கண்டிப்பாக படிக்கலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் கேன் ரியலி மேக் த டிஃப்ரென்ஸ். கரெக்டாக பண்ணிங்கன்னா பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் கோர்ஸ் கிடைக்கும் ஃபார் தோஸ் ஹூ ஆர் டூயிங் ஸ்மார்ட் சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு ஏதாச்சும் டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா என் நம்பர் இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்
who is going to attend supplementary TNEA counseling. ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் கால் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.